வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி வெனஸ்டே. எப்படி இருக்கீங்க? என்னம்மா, என்ன விஷயம் இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி வெனஸ்டே. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பேருக்கும், திருமண நாள் கொண்டாடுற அத்தனை பேருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை நாங்க சொல்லிக்கிறோம். சின்ன மாப்பிள்ளைங்க பர்த்டேங்க. அவருக்காகவும் நீங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், பிளஸ் பண்ணுங்க. ஆமா, இன்னைக்கு எங்க வீட்டுல பாருங்க, இருங்க இத இன்னைக்கு எங்க வீட்டுல முட்டை தொக்குங்க. ஆமா, பண்ணிட்டு முட்டை பொரியல் பண்ணாங்களா? ஆமா, நான் எனக்கு இது மாதிரி தான் பிடிக்கும்னு சொன்னேன்னா, அதனால இன்னைக்கு இவருக்காக முட்டை தொக்கு பண்ணிட்டேன். நானு பண்ணிட்டு அதுக்கு ரசங்க நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா திட்டமா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அது சுண்டன பிறகு முட்டையை அடிச்சு ஊத்துங்க. முட்டை உடையாம திருப்பி திருப்பி போடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு இன்னைக்கு முருங்கைக்கீரை, எங்க வீட்டு முருங்கைக்கீரைங்க, கொஞ்சமா தோரம்பருப்பு போட்டு அதை முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிட்டு நிறைய தேங்காவை துருவி அதுல போட்டாச்சுங்க. காஞ்ச மிளகாய் கொஞ்சம் தூக்கலா போடுங்க, காரம் சூப்பரா இருக்கும். பூண்டை நல்லா மேஷ் பண்ணி போடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னைக்கு மிளகு ரசம் வச்சுட்டு, இன்னைக்கு மிளகு ரசம், முட்டை தொக்கு, அதுக்கு முருங்கைக்கீரை பொரியல், மதியம் சமையல். இன்னைக்கு காலையில டிஃபன் தோசைங்க. இதுக்கு சைட் டிஷ் இந்த முட்டை தொக்கையே எடுத்து அப்படி வச்சிட போறேன். அவ்வளோதான் தோசைக்கு முட்டை தொக்கு சைட் டிஷ். நோ சட்னின்னு அப்படி நான் சொல்கிறாங்க. ஓகே, இது வேணும் அப்படின்னு. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று பேசிக்கலாமா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வீட்டில் இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கே மார்க்கெட் போனால் ஒரு பால் பாக்கெட் வாங்கிக்கோங்க, அப்படியே முட்டையை பார்த்தீங்கன்னா 6 வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அண்ணா, முட்டையை பார்த்தா 6 வாங்கிக்கோங்க. சரின்ட்டு அவன் ஹஸ்பண்டும் இந்த அம்மா சொல் பேச்சு மதித்து மார்க்கெட் போயிட்டு பால் பாக்கெட் வரணும், 6 முட்டையும் வாங்கிடுவாங்க. வந்தவொடனே இந்த அம்மானு கொடுக்குறோம். அந்த ஒய்ஃப் பார்த்துட்டு, என்னங்க 6 முட்டை இருக்குது, நான் பால் பாக்கெட் தானே சொன்னேன் 6ன்னு. ஏமா நீ சொன்னதை மறுபடியும் நினச்சி பாருமான்னு. என்னன்னு கேட்டால், பால் பாக்கெட் வரணும், முட்டையை பார்த்தா 6 வாங்கிக்கிறாங்க. நான் அதனால் முட்டையை பார்த்துட்டேன், பால் பாக்கெட் 6 வாங்கிட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் சண்டையாச்சுங்க. இதில் என்ன குழப்பம்னு எனக்கும் புரியல. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதா? மனைவி சொன்னது கரெக்டாக, கணவன் செஞ்சது கரெக்டானு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது இன்னொன்று சொல்லிக்கிறேன், செஞ்சாருங்க. ஒரு செருப்பு தேய உழைச்சா அதுக்கு வாசல் வரை தான் உறவு. நம்மில் சிலரை பயன்படுத்துறதும் அது மாதிரி தான்றாங்க. அதாவது தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவாங்க, வரும்போது அப்படி வாசல் வரைக்கும் விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி கேர்ஃபுல்லாக. நம்மளுக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லைங்க, நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். ஓகே, ஏதோ நீ படிச்சுட்டேன் சொல்லிட்டேன்.